வெப்பநிலைமானியின் வகைகள். இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம். லிக்விட் தெர்மோமீட்டர். லிக்விட் தெர்மோமீட்டர் சார் சார் அப்ப அந்த செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அதெல்லாம் இல்ல சார். வெப்பநிலைமானியின் வகைகள்மா அது வந்து ஸ்கேல்னு சொல்லியிருக்கேன், அளவீடல். ஓகே. திரவ வெப்பநிலைமானி. திரவ வெப்பநிலைமானி. ஓகே, இது எவ்வளவு சார்? இது வந்து இது திரவம் வந்து என்னென்ன சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும். பாதரசம், மெர்க்குரி, பாதரசம். மெர்க்குரியா யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? லிக்விட் ஆல்கஹால். ஆல்கஹால் தமிழ் அது ஆல்கஹால் தான். ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேப்பா. அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? திரவ வெப்பநிலை. திரவ வெப்பநிலையில் வந்து என்ன வெப்பநிலை மானி அந்த டியூபுக்குள்ள என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு பாதரசம் இருக்கும், இல்லைன்னா ஆல்கஹால் இருக்கும். ஓகேவா? சொல்லிடலாமா? எஸ் சார். ஓகே சார். இந்த மெர்க்குரி வெப்பநிலையில நம்மளுக்கு எவ்வளவு சார், எவ்வளவுல இருந்து எவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நான் கொடுத்திருக்கிறது -38.8 டிகிரி செல்சியஸில் இருந்து 356 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த ஸ்கேல்ல எவ்வளவு இருக்கும்? -38.8 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 356 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சில புக்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இதுதான் கரெக்ட். சில புக்ல பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன கொடுத்திருப்பாங்கன்னா -50 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 350 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எது இருந்தாலும் கரெக்ட் தான். ஆனா பெரும்பாலும் பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் நம்மளுடைய இதுல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறது பார்த்தோன்னா இந்த -38 டிகிரி செல்சியஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஓகே. ஆல்கஹால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பெரும்பாலும் எவ்வளவு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதேதான். இங்க இருக்கிறது தான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா -80 டிகிரி செல்சியஸ் டு 350 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். பெரும்பாலும் இது ரெண்டு ஒண்ணுதான். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப குறைவான இதுதான் நம்மளுக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின். குறைவான வெப்பநிலையை கண்டுபிடிக்கலாம். குறைவான வெப்பநிலையை கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் குறைவான வெப்பநிலையை கண்டுபிடிக்கலாம்? கெமிஸ்ட்ல படிச்சிருப்பீங்க. நம்மளுடைய ஆல்கஹால் பாத்தீங்கன்னா -112 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா திரவமாவே தான் இருக்கும். படிச்சிருக்கீங்களா? ஓகே, படிக்கலாம் கண்டிப்பா நடத்திருப்பாரு. அப்ப இந்த லிக்விட் தெர்மோமீட்டர்ல 2 தெர்மோமீட்டர் யூஸ் பண்றாங்க. ஒன்னு மெர்க்குரி, ஒன்னு ஆல்கஹால். இந்த பாதரசம் ஆல்கஹால் இதனுடைய இது என்ன நம்மளுக்கு கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த சார் ஆல்கஹால்ல ரொம்ப குறைவான வெப்பநிலையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த ஆல்கஹால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா -112 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னா லிக்விடாவே இருக்கும்.
திரவமாவே இருக்கும். இது வந்து அது வரைக்குமே என்ன ஆகும், திரவமாவே இருக்கும். அதனாலதான் நம்மளுக்கு ஆல்கஹாலுடைய வெப்பநிலைமானியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், குறைவான வெப்பநிலையை கண்டுபிடிக்கும். என்ன டவுட் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். எல்லாருமே எஸ் சார். எஸ் சார். ஓகே குட். இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லிக்யூடுக்கு முடிச்சிட்டோம். அடுத்தது கேஸ் தெர்மோமீட்டர். கேஸ் தெர்மோமீட்டர் சார், இந்த கேஸ் தெர்மோமீட்டர் எதுக்காக, இது என்ன சார் அப்படின்னா வாயு வெப்பநிலை, தமிழ் தான் உங்களுக்கு தெரியும். வாயு வெப்பநிலை மானி. இந்த கேஸ் தெர்மோமீட்டர்ல என்ன சார் யூஸ் இதுல நம்மளுக்கு இது கேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த டியூபுக்குள்ள என்ன பண்ணணும், அழுத்தி வச்சிருப்பாங்க, அழுத்தம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த கேஸ் தெர்மோமீட்டர் வந்து எங்க எவ்வளவு சார் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா -200 டிகிரி செல்சியஸ் டு 1500 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இந்த கேஸ்ல என்னென்ன சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா சில டைம் என்ன பண்ணா இந்த கேஸ்ல என்னென்ன கேஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா உனக்கு தெரியும். ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க, நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹீலியம் யூஸ் பண்ணுவாங்க. எழுதிக்கலாமாப்பா கேஸ் தெர்மோமீட்டர்ல என்னென்ன யூஸ் பண்றான்ட்டு? ஓகே சார். ஓகே, அவ்வளவுதான்ப்பா. அப்ப ஃபர்ஸ்ட் லிக்யூட் தெர்மோமீட்டர் நம்ம வீட்ல என்ன யூஸ் பண்றோம் நம்ம தெரிஞ்சிடுச்சு. கேஸ் தெர்மோமீட்டர்ல பார்த்தனா நம்மளுக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ண மோரால்லஸ் எவ்வளவு கால்குலேட் பண்ண -200 டிகிரி செல்சியஸ் டு 1500 டிகிரி செல்சியஸ். அந்த கேஸ் தெர்மோமீட்டர்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன் மற்றும் ஹீலியம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர், மின்தடை தெர்மோமீட்டர். மின்தடை வெப்பநிலை, ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர். இது எவ்வளவு சார் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா -272 டிகிரி செல்சியஸ் டு 1200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த இதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பெரும்பாலும் இந்த மின்தடை வெப்பநிலையில என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா பிளாட்டினம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதுல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பிளாட்டினம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன்னு இது இருக்கு அப்படின்னு சொன்னா ரேடியேஷன் தெர்மோமீட்டர். ரேடியேஷன் தெர்மோமீட்டர் நல்லா பாத்துக்கோ. ரேடியேஷன் தெர்மோமீட்டர் இது எதுக்கு சார் யூஸ் பண்ண? ரேடியேஷன் கதிர்வீச்சு வெப்பநிலை மானி. இதனுடைய இது எவ்வளவு சார் அப்படின்னா அதிகமா எவ்வளவு கால்குலேட் பண்ணோம்னா 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. இந்த பூச்சிகள் அதாவது வந்து விலங்குகளுடைய தெர்மோமீட்டர் அதை வந்து வெப்பநிலையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா தெர்மோகப்புள் தெர்மோமீட்டர்.
தெர்மோகப்பிள். தமிழ்ல அதேதான். தெர்மோகப்பிள், தெர்மோமீட்டர். இது எதனுடைய வெப்பநிலையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா இது ஒரு கொஸ்டின்ஸ். பூச்சிகள், அது வந்து நம்மளுடைய வைல்ட் அனிமல்ஸ், காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், மற்றும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெப்பநிலை அந்த இது ஃபர்னஸ், அடுப்பு. இப்ப இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப தெர்மோமீட்டரை பத்தி நம்மளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம தெரிஞ்சுட்டோம். எதனா டவுட் இருக்கா? இது ஒண்ணு லாஸ்டா ஒண்ணு இருக்கு எக்ஸ்ட்ரா. அது ஒரு டைம் காலேஜ் லெவல்ல கேட்டிருக்காங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். பேப்பர் தெர்மோமீட்டர். வேப்பர்னா என்னப்பா? வாட்டர் வேப்பர். காகிதம் சார். வேப்பர்னா ஆவிப்பா. ஆவியாதல் சார். எனக்கு பேப்பர்னு கேட்டுருச்சு சார். ஓகே, ஆவியாதல் தெர்மோமீட்டர். ஆவியாதல் இல்ல, ஆவி தெர்மோமீட்டர்னு வச்சுக்கோ. அதனால இங்கிலீஷ்ல எழுதிட்டு இருக்கு. இதனுடைய இது எங்க எவ்வளவு சார் கால்குலேட் பண்ணலன்னா -268 டிகிரி செல்சியஸ் டு -272 டிகிரி செல்சியஸ் கால்குலேட்.